அனைவருக்கும் மந்திர வணக்கம். இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல். கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி கருத்து வேறுபாடுகள், அடிக்கடி வாக்குவாதங்கள், அடிக்கடி சண்டைகள் ஏற்படுகின்றதா? இந்த ஆடியோ உங்களுக்கானது. நான் சொல்லும் முறைப்படி மாதம் ஒரு முறை நீங்கள் திருஷ்டி கழித்தால் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை நீங்கும், தோஷங்கள் நீங்கும், கண் திருஷ்டியால் வரும் பாதிப்புகள் நீங்கும். ஆடியோவை முழுமையாக கேளுங்கள். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு தகவல். மாந்திரிக கலையில் நல்ல விஷயம் இருக்குது, சில தீய விஷயங்களும் இருக்குது. நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு தீய விஷயத்திலேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள, இதை மற்றவர்களுக்கும் செய்து கொடுக்க, அதாவது தொழிலாக சேவையாக செய்ய விருப்பம்னா 21 நாட்கள் தற்பொழுது வீட்டிலிருந்தபடியே நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக இந்த கலையை கற்றுக்கொள்ளலாம். விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு எந்த விதமான தீய மாந்திரிக தொல்லை அல்லது தீராத பிரச்சனைகள் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். வாக்கு முறையில் பார்த்து அதற்கேற்ற அஞ்சனங்கள் செய்து தருவார்கள். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வருவதற்கு நிறைய காரணம் இருக்குது, நிறைய காரணங்கள் உண்டு. அதில் ஒரு குறிப்பிட்ட காரணம் திருஷ்டி தோஷம். இந்த திருஷ்டி தோஷத்தால் கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு வாக்குவாதங்கள் தினமும் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒருவருக்கொருவர் புரிதல் இருக்காது. ஒருவருக்கொருவர் பார்த்தாலே கீரியும் பாம்பும் போல் சண்டை போட்டுப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்கிறீங்கன்னா, ஒவ்வொரு மாதத்திலும் தேய்பிறை அஷ்டமி வருகின்ற நாளில் இரவு உணவு முடித்துவிட்டு ஒரு தேங்காய் எடுத்து அந்த தேங்காயோட குடுமி எடுத்துடணும். குடுமையை அகற்றிவிட்டு அந்த தேங்காயில் நல்லா பெருசாக குங்கும பொட்டு வைக்கணும். அந்த தேங்காயில் பெருசாக குங்கும பொட்டு வைத்து கணவனை கிழக்கு திசை பார்த்து நிற்க வைத்து 9 முறை சுற்றுங்கள். சுற்றிவிட்டு நீங்களும் உங்களை நீங்களே 9 முறை சுற்றுங்கள். சுற்றி அந்த தேங்காயை வீட்டிலிருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து முச்சந்தியில் போட்டு உடைச்சிருங்க, அல்லது சாலையோரமாக போட்டு உடைச்சிருங்க. தேய்பிறை அஷ்டமி நாளில் இதை செய்யணும். உங்கள் பிள்ளைகள் யாரும் இருக்கக்கூடாது. அதாவது பிள்ளைகளை நிற்க வச்சு சுற்றணும்னு நான் சொல்லலை. கணவன் மனைவி இருவர் மட்டுமே தங்களை தாங்களே சுற்றி போட்டால் இந்த திருஷ்டி தோஷத்தால் வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும். அனைவரும் செய்து பயன்பெறுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு மாந்திரிக தகவலோடு சந்திக்கிறேன். மாகாளியே நமக.